இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெர்மனில 30 ஸ்பீட் லிமிட் ஸ்ட்ரீட்ல கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷீல்டு இருக்குது. இது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒன்லி ஃபார் பேரண்ட்ஸ். இது பக்கத்தில் கிண்டர் கார்டன் இருக்கனால பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூலில் பிள்ளைங்கள பிக் பண்ணுற டைமிங் அந்த டேயும் மண்டே டு ஃப்ரைடே டைமிங் போட்டிருக்காங்க. எல்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் பிக் பண்ணுற அந்த டைமிங் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷீல்டு. அண்ட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் தான் இதோட மீனிங். இங்கே யாராச்சும் சிப்ரா கிராசிங் மாதிரி சிக்னலில் க்ராஸ் பண்ணாங்கன்னா அவங்கள போக விட்டதுக்கு அப்புறம் நம்ம போகணும். பிகாஸ் சிக்னல் ஆஃபில் இருக்குது, ஒர்க் ஆகலைன்னா நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டு அதில் போகணும். அண்ட் சேம் இதுவும் அதுதான், இதோட மீனிங் இந்த லைனோட ஸ்டாப் தான். ரைட் சைட்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள போக விட்டதுக்கப்புறம் தான் போகணும். இந்த மாதிரி நம்ம இதில் ஸ்டாப் பண்ணணும். நார்மலி இந்த ஷீல்டோட மீனிங் ஸ்டாப் தான். இதில் ஸ்டாப் பண்ணி திருப்பி ஃபஸ்ட் கியர் போட்டு ரைட் சைடில் யாராச்சும் வராங்கள நோட் பண்ணிவிட்டு அவங்கள போக விட்டதுக்கப்புறம் தான் போகணும். சில இடத்துல ஷீல்டு இருக்கும், சில இடத்துல ஷீல்டு இருக்காது. இல்லைன்னா லைன் மட்டும் இருந்துச்சுன்னா இதுதான் மீனிங். அண்ட் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காருக்குள்ளோட ரொம்ப ஹிடன் கேமராஸ் பார்க்க